திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதியின் உத்தரவை அவமதிப்பு செய்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரில் ஆஜர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வள்ளியப்பன் பேட்டி. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமாகி தற்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் நடைபெற்றது. விசாரணையின் போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நீதிமன்றம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இந்த வழக்கில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகினர். இதேபோல் தமிழக அரசின் தலைமை செயலர் காணொலி காட்சி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அதிகாரிகள் அனைவரும் முன்னிலையில் இருந்த நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் கடுமையான கேள்விகளை எழுப்பினார். என் நீதிமன்ற உத்தரவை ஏன் யாரும் மதிக்கவில்லை? உத்தரவை பின்பற்றாமல் இருக்க எந்த அதிகாரத்தின் கீழ் நீங்கள் முடிவு எடுத்தீர்கள் என நீதிபதி அதிகாரிகளை நோக்கி கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி செயல்பட்டதாக தெரிகிறது என்றும் இதற்கு உரிய விளக்கம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்க சட்ட விதிகளை அதிகாரிகள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையும் விளக்க வேண்டும் என நீதிபதி கேட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் மதிக்காமல் விட்டால் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை அர்த்தமற்றதாகிவிடும் என்றும் நீதிபதி கடுமையாக குறிப்பிட்டார். இந்த விவகாரம் மிக முக்கியமானது என்பதால் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தங்களது நிலைப்பாட்டை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். அதற்காக குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்கப்பட்டது. GR சுவாமிநாதன் நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரம் மத சமூக உணர்வுகளை உள்ளடக்கிய நுணுக்கமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு நிர்வாகம் மற்றும் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் சட்டப்படி இருந்ததா அல்லது நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதா என்ற கேள்வி தற்போது மையமாக்கியுள்ளது. இந்த வழக்கின் மூலம் நிர்வாக அதிகாரிகளின் பொறுப்பும் நீதிமன்ற உத்தரவுகளின் கட்டாய தன்மையும் மீண்டும் விவாதத்திற்குள்ளாகியுள்ளது. வழக்கின் விசாரணை முடிவில் அதிகாரிகள் தாக்கல் செய்யும் விளக்க அறிக்கைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தமிழக நிர்வாக வரலாற்றில் முக்கியமான வழக்காக மாறும் சூழல் உருவாக்கியுள்ளது. நீதிமன்றத்தின் அடுத்த விசாரணை வரை இந்த விவகாரம் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தூணில், கல் தூணில் அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது அது கல் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்து முன்னணியோட 1994 கோரிக்கை என்று சொல்லியிருக்கிறார். இதே தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த ரிசல்ட் த ரிட் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கோயில் தான் அதை முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் அவங்க கேட்ட இடம் எதுன்னா குதிரை சுனை திட்டு என்ற இடத்த கேட்குறாங்க. இப்போ இந்த தீர்ப்பில் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, இந்து மகாசபா கேட்குற இடம் குதிரை சுனை திட்டு எங்கே இருக்குது? அது நடுவில் இருக்குது, மலை உச்சியில் கிடையாது. தர்காவிலேருந்து 300 மீட்டர் தாண்டி இருக்குது. அங்கே ஏற்றினா போதும் இந்து மகாசபா கேட்குறாங்க. இந்து முன்னணி என்ன சொல்கிறாங்க? மலை உச்சியில் தர்கா பக்கத்தில் இருக்க தூணில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார் 2014ஆம் ஆண்டு. ஏற்கனவே நீதிபதி இதே கோரிக்கையை தள்ளுபடி செய்திருக்கிற போது நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அதே கோரிக்கையை எடுத்து எப்படி விசாரிக்க முடியும்? இதான் நம்ம நீதிமன்றத்தில் ஏற்கனவே சொன்னது. இன்றைக்கி திரும்ப அதை வலியுறுத்தி இருக்கிறோம். இன்று நாம் வலியுறுத்தி திரும்ப கடைசியாக எங்கள் தரப்பு ரிப்ளையில் ஏற்கனவே இதே கோரிக்கை இந்து முன்னணி அதே இடத்துல தான் கேட்டிருக்காங்க. தர்கா பக்கத்தில் இருக்க ஸ்டோனில் தான் இன்னைக்கு கேட்குறாங்கள தீபத்தோடுன்னு. இது ஸ்டோன் பில்லர்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்கே இந்த பெட்டிஷனில் ராம ரவிக்குமார் பெட்டிஷனில் ஸ்டோன் பில்லர், அதே ஸ்டோன் பில்லரில் ஏற்ற கேட்டு அது ரிஜெக்ட் ஆன பிறகு மறுபடியும் எப்படி வர முடியும்? அதை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. முன் தீர்ப்பு தடை என்பது மிக தெளிவாக அமலாகும். ஒரு வழக்கை ஒரு முறை எடுத்து அதில் எல்லா கிரவுண்டும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வருஷம் ஒரு வழக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி போட்டுக்கிட்டு இருந்தால் அது செல்லாது என்பது தான் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கு. ஒரு இஷ்யூவை ரீஎஜிடேட் பண்ண முடியாது, இன்டைரக்ட் வேலையும் பண்ண முடியாது, மறுபடியும் வழக்கு போட முடியாது, மாற்று வழியில் நீங்கள் பண்ண முடியாது என்பது தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகளுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்,
இந்து முன்னணி எடுத்த நிலைப்பாடை நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்னோம். 1996 தீர்ப்பு எங்களுக்கு சாதகம், 1996 தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 1996 தீர்ப்பு என்பது இந்து முன்னணியிலிருந்து வெளியே வந்தவர், அவங்க சொல்கிறாங்க வெளியேற்றப்பட்டவர், அவங்க தொடுத்த வழக்கு, தியாகராஜன் என்பவர் தொடுத்த வழக்கு. அதில் இந்து முன்னணியோட தலைவர் ராமகோபாலன் அவர்கள் 7வது எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். 7வது எதிர்மனுதார் ஃபைல் பண்ண கவுண்டர் அஃபிடவிட் அதில் சொல்லியிருக்கிறாங்க. பேரா 8ல் மிஸ்டர் கண்ணன் லேடர் கவுன்சில் அப்பியரிங் ஃபார் த 7th ரெஸ்பாண்ட் ஃபைல்ட் ஏ கவுண்டர் அஃபிடவிட் என்று பதில் மனுவை சொல்லி நீதிபதி அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதில் அக்கார்டிங் டு த 7th ரெஸ்பாண்டன்ட் திரு ராமகோபாலன் அவர்கள் இந்து முன்னணி அமைப்பு தான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கார்த்திகை தீபம் பிரச்சனைக்கு அவங்க தான் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வராங்க. ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் என்றைக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார்னு நம்மளுக்கு தெரியாது. இந்து முன்னணியோட மாற்று கருத்து இருந்தாலும் அவர்கள் தான் தொடர்ந்து 20 வருஷமாக இந்த பிரச்சனையை பண்ணுறாங்கன்னு மதுரையில் எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஸ்டாண்ட் என்ன? அவங்க ஸ்டாண்டு அக்கார்டிங் டு த 7th ரெஸ்பாண்டன்ட் there is a stone தீபம் பில்லர் நியர் காசி விஸ்வநாதர் டெம்பிள் and it is only in that place தீபம் was being lighted every year. என்ன சொல்கிறாங்க? காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் ஒரு கல் தூண் அல்லது தீபத்தூண் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அங்கே தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். இதை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறது யார்? திரு ராமகோபாலன் அவர்கள். இந்து முன்னணியோட ஸ்டாண்டாக தான். உச்சியில் ஏற்ற வேண்டும்போது அவங்க ஸ்டாண்டு கிடையாது. காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இட் இஸ் ஆல்சோ கண்டெண்டட் தட் தேர் கேன் பி நோ ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் வித் த மோட் அண்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். நீதித்துறை இதில் தலையிட தேவை கிடையாது. நீதித்துறை தலையிட்டு வழிபாட்டு முறையில் நீதிமன்றம் தலையிட வேணாம் என்று நீதிமன்றத்திலே ராமகோபாலன் சார்பில் 7வது ரெஸ்பாண்டாக கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லியிருக்குது. அப்போ இப்போ எத்தனை பிளேஸ் வருது? ஒன்று உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபம், அடுத்து காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் உள்ள தூண், அப்புறம் குதிரை சுனை திட்டு, இப்போ தர்கா பக்கத்தில் இருக்க ஒன்று, மலை உச்சின்னு ஒன்று, ஒரு 5 இடங்கள் வருது. இதில் எந்த இடம் புனிதமானது, எந்த இடத்துல ஏற்றுறதுன்னு யார் முடிவு பண்ண முடியும்? நாளைக்கு இன்னொரு பக்தர் வருவார், இந்த இடத்துல வேணாம் இன்னொரு இடம் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்க முடியுமா? அது கேட்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தது. நமக்கெல்லாம் தெரியும். கால அவகாசம் கொடுத்து 17ஆம் தேதி இன்றைக்கு தலைமைச் செயலர் அவர்கள், அதே போல் சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபி அவர்கள், இங்கே கமிஷனரு, இவங்க எல்லாரும் நேராக ஆஜராகணும். சில பேர் விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் இதற்கு முன்னாடி அந்த ஹியரிங்கில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் எல்லாமே நேரில் வந்திருந்தாங்க. அதே போல் கோவிலிருந்து ஈஓ இவர்கள் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. காணொலி வாயிலாக ஏடிஜிபி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அவர் விசாரிக்கிற போது உத்தரவு மதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வழக்குக்காக காவல்துறை தரப்பினுடைய வழக்கறிஞர் அவர்கள் சில விஷயங்கள் நாம் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் இந்த டிவிஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர்எஸ் ஒரு நபர் ஒரு நீதியரசர் அவர்களுடைய அந்த இதுலேருந்து மேல் விசாரணைக்கு போயிருக்கு, அப்பீல் போயிருக்கு இல்லையா? அந்த அப்பீல் பெஞ்சில் சொல்கிற போது நீதியரசர் தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஓப்பன் கோர்ட்டில் விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிச்சிருக்கார். இந்த எப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கேஸில் அவர் விகாஸ் சிங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதுபோக விகாஸ் சிங் அவர்களுடைய சில கருத்துக்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியா இருக்குது. நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான அடிப்படை உரிமையே இல்லை, அவருக்கு இதாவது மனுதாரருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக எல்லாம் முடிவு பண்ணுறார். காவல்துறை ஏன் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர்த்து அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார்? அது தீபத்தூணே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆகம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு.
அப்படி அவருக்கு என்ன விஷயத்துக்காக அவர் ஆஜரானாரோ அந்த விஷயத்த சொல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு சட்டத்தை, அதனுடைய ஆணையை, நீதிமன்றத்தினுடைய ஆணையை எப்படி குலைத்து ஒரு மடைமாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இன்றைக்கு கண்டெம்ப்டில் இன்னொரு விஷயம் கூட அவங்க ஐயா திரு ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, அவர் தலைமைச் செயலர் சொல்கிறாங்க, இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை நான் முடிவெடுத்திருக்கோம். ஆகையினால் வேண்டுமென்றே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது, நீதியரசர் அவர்கள் சொல்கிறது என்ன சொன்னாங்க, அதாவது சும்மா பல உதாரணங்கள் இருக்குது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் சமுதாய நல்லிணக்கணும், மத நல்லிணக்கணும்னு சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பது அது ஒரு காரணமாக சொல்லக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கு. அதனால் இந்த உத்தரவுகளை இப்படி புறக்கணிப்பது தவறு என்று சொல்லியிருக்கார். ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டு கால அவகாசம் கேட்டபடியால் கால அவகாசம் கொடுத்து இதை அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க, அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீதியரசர் அவர்கள். இதில் இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த தரப்பினுடைய வழக்கறிஞர்கள், ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், நாம் நேற்றுக்கே இதை பற்றி சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க, கற்றறிந்த வழக்கறிஞர்கள். அவர்களுடைய அந்த ப்ரொஃபஷன், அவருடைய தொழில், அவருடைய அந்த மாண்பு, அதை எதுவும் நம்ம குறைவாக சொல்லலாம். ஆனால் பாருங்கள், கோவிலுக்காக, HRNCக்காக, அரசுக்காக, காவல்துறைக்காக, ஆட்சியருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள், அவரெல்லாம் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மிகப்பெரிய அளவில் கட்டணம் ஃபீஸ் வாங்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாத்தையும் வைத்து கொண்டு இந்த சொந்த கண்ணை இன்னும் நம்முடைய விரலால் குத்திக்கொள்ள சொல்லுவாங்க, சொந்த காசில் சூனியை வைக்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக கோயிலுக்கு எதிராக கோயிலே காசு கொடுத்து இந்த வழக்கறிஞர்கள் நியமித்திருக்காங்க. அப்போது மக்களினுடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம காவல்துறை மிகப்பெரிய அளவில் திரு விகாஸ் சிங் போன்ற வழக்கறிஞர்களை, அபிஷேக் சிங்வி போன்ற வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய வழக்கறிஞர்களை, ஜோதி போன்ற வழக்கறிஞர் பெருமக்களை இவங்களாம் நியமித்து, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆன்மீக உணர்வு, முருகபக்த உணர்வு, இந்த நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், இந்த விஷயங்களுக்கெல்லாம் எதிராக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் சொல்லணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க, இது வந்து ஒரு அளவு கல், ஒரு சர்வே கல், அப்புறம் கிரானைட் கல், கடப்பா கல், என்னென்னமோ சொல்லிவிட்டு அவங்களே என்ன சொன்னாங்க, சமணர் கல், என்ன விதமான சொல்கிறாங்க பாருங்கள். மாற்றி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு வாதங்கள், புரட்டுன்னு சொல்லணும், அப்படி தான் வைத்து கொண்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, மக்கள் உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் இந்த மேல்முறையீட்டு வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முருகனுடைய அருளால் இந்த விஷயமானது இந்த வருடம் இந்த தீபத்தூணில் தீபமேற்றாமல் தடுத்து விட்ட வெற்றி வேணால் அவர்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய எண்ணங்களுக்கு நீதியின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வானது கிடைக்க இருக்கிறது. அதனால் அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக தீபத்தூணில் திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய முதல் படை வீட்டில் தீபம் ஏற்றுவது நிச்சயமாக நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது மனுதாரர் ராம ரவிக்குமார் சார்பில் அனைத்து விதமான நாங்கள் வாதங்களும் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து நல்லா கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசின் அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் வந்து ரிப்ளை பண்ண போகிறாரு. நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நீதிபதிகள்கிட்ட சொல்லியாச்சு. மற்ற ஒரு பர்டிகுலராக எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா கோர்ட்டில் வந்து மேட்டர் இருக்கிறதுனால நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இவருக்கெல்லாம் என்ன சொல்லணுமோ, கட்சி செய்யணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அந்தளவுக்கு தான் சொல்லணும் இந்த ஸ்டேஜில். இல்லை இது பண்ணோம், அது பண்ணோம், இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கங்கிறது இந்த ஸ்டேஜில் வராது. கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லலாம். இது அதாவது நாங்கள் எல்லாத்தையுமே நடத்திட்டு இப்போ வந்து இது இறுதியாக முருகன் கையில் விட்டாச்சு. அதுதான் நாங்களும் அவரும் பேசிக்கிட்டு வந்தது வெளியில். ஆமாம், அந்த தூண் இருக்குது, அந்த தூண் இருக்கிறதுக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டில் கொடுத்தாச்சு. நீதியரசர்கள் 2 பேருமே அதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு சொன்னோம். அதை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு பென்ட்ரைவாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி கொடுத்தாச்சு. அந்த ஹீல்ஸை ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா பொசிஷனையும் தெளிவாக்குற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம்.
வீடியோ கொடுத்துருக்கு. வேறு ஏதாவது அது உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உத்தரவு. ஆமாம்மா, உத்தரவு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நீதியரசர்கள் தரப்புலேயே கூட யாரையா நியமிப்பாங்க இந்த மலையை வந்து அளக்கிறதுக்கெல்லாம். நம்ம அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. அது ஃபுல்லாக அவங்களோட ப்ரெரோகேட்டிவ், அவங்களோட உரிமை, நீதியரசர்களோட உரிமை. மலையை சர்வீஸ் பண்ணுறது சம்பந்தமாக எதுவும் பேசியிருக்காங்க? இல்லை, அது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் அது மாதிரி எதுவும் அவங்க வந்து எங்களுக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. இந்த வழக்கு மேல்முறையீட்டு மனு விசாரணையில் அரசு தரப்பு வாதங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அரசு அப்படின்னா அரசு, HRNC, அதாவது அறநிலையத்துறை, போலீஸு எல்லாருமே வந்து மனுதாரர்களுக்கு விரோதமாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தீபத்தூணே இல்லைன்னு தான் அவங்களோட ஸ்டாண்டு. அது வரைக்கும் நாங்கள் சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் இது ஜெயினர் காலத்து கல்லுங்கிறாங்க. நாங்கள் கிரானைட் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதுக்கு என்ன எதிர்வாதம் செஞ்சோன்னா, அந்த மாதிரி இருந்தால் அரசு தரப்பில் எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில். எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. இந்த தீபத்தூண் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கோயில் இடம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இருக்குது. இது தர்காக்குள்ளே இல்லை, கோயில் இடத்துல தான் இந்த இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 20 கோயிலுக்குடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீபத்தூண்கள்லாம் கொடுத்துருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம். மாதிரி பழனி, திருத்தணி, நிறைய முருகன் கோயில், நிறையா சிவன் கோயில், எல்லா இடத்துலையும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தூண் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அது எப்படி ஏற்றுவாங்கன்னு நீதியரசர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு செம்பு கொப்பரை வச்சு அதில் காடா துணி, நெய், திரி இதெல்லாம் போட்டு ஏற்றுவாங்க. ஒரே ஒரு நாள் ஏற்றுறதுனால யாருக்கும் எந்த ரிலீஜனுக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரே ஒரு நாள் போய் ஏற்றுறதுனால, அதுவும் கோயில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் ஏற்றினா என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சுருக்கோம். ஒரே ஒரு நாள் வருஷத்தில் திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும். வழக்கு விசாரணை போது நீதிபதிகள் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கல்ல, சார் நீதிபதிகள் சொன்ன கருத்துலாம் இப்போ வந்து பொது வெளியில் வந்து சொல்ல முடியாது சார். அதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சீனியர் லாயர், வி ஷுட் ரெஸ்ட்ரிக்ட். அது அவங்களோட உரிமை. என்ன சொல் சார், அதுக்கு வந்து குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே சரியாக தெளிவாக இல்லை சார். அதாவது அப்போ இருந்த அரசியல் சூழல்னால இங்கே ஏற்றிருப்பாங்க சார். பட் உத்தமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை உச்சியில் ஏற்றுறது தான் உத்தமம். அதுதான் அப்படி தான் எல்லா புராணங்கள்லேயும் சொல்லியிருக்கு. ஏன்னா மலை உச்சியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோதி சுரூபமாக தெரியும். ஸோ கடவுளை வந்து நம்ம மனசுலேயும் பார்க்குறது. அது வந்து அந்த காலத்தில் விளக்குகள் இல்லை, கரண்ட் இல்லை, EB இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் ஏற்றினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு மலை உச்சியில் ஏற்றும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆமாம், அதனால தான் அந்த காலத்தை ஏற்றிருக்காங்க. அதாவது கடவுளை நம்ம மனசுக்குள்ளே பார்க்குற மாதிரி அதை அந்த ஜோதி சுரூபமாக நம்ம பார்க்குறோம். கீழே சொக்கப்பான் கொளுத்திட்டு மேலே போய் மலையில் ஏற்றுவாங்க. இதெல்லாமே நம்ம கோர்ட்டில் நம்ம வாதத்தில் வச்சுருக்கோம் சார். இந்த விஷயம் எல்லாமே ஸோ அவங்க ரிப்போர்ட் வந்து அவங்க அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒன்றும் கொடுக்கல. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அரசு தரப்பில், தமிழக அரசு தரப்பில் இது வந்து சர்வே ஸ்டோன் அல்லது ஜெயினர் காலத்து இதுங்கிறதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, ஜெயினர்கள்லாம் பொதுவாகவே குகையில் இருந்து தபஸ் பண்ணுவாங்க. அவங்க கோயிலெலாம் கட்டந்தா இல்லை. இதெல்லாம் ஒரு திசை திருப்பதுக்காக அவங்க பல மாதிரி வாதங்கள்லாம் வச்சாங்க சார் கோர்ட்டில். இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் சில வழக்கறிஞர்கள் வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க. முருகனுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மனைவி தான், அதனால் ஒரு தீபம் ஏற்றினா போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு மதத்தினரை வந்து புண்படுத்துறது சார். அதாவது மனசளவில் அது புண்படுத்தக்கூடாது. யாருமே ஒரு இந்து முஸ்லீமையும், முஸ்லீம் கிறிஸ்டினையும், கிறிஸ்டின் இந்துவும் யாராக இருந்தாலும் இன்னொருத்தர புண்படுத்த மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். அப்போ அவங்களுக்கு சரியாக வந்து ரிலிஜன் தெரியாது அப்படின்னு தெரியாமல் எதையோ ஒன்று வந்து சொல்லக்கூடாது. இன்றைக்கி நம்ம அட்வொகேட்டாக இருக்கோம், பேச முடியுது அப்படின்னு எதை வேணால் அடிச்சு விட முடியாது. அதுக்கு என்ன எவிடன்ஸ்? சும்மா இவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது, யாரும் ஃபுல்லாக படிக்கல. இப்போ தமிழ்ங்கிறாங்களே சார், தமிழ் நல்லா பேசணும். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு மேல்முறையீட்டு மனு தொடர்ந்து இன்று 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. இன்று காலை 11:30 மணி அளவில் நமது வாதத்தை தொடர்ந்த சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து இன்றைய வழக்கு விசாரணை வந்து தொடர்ந்து நம்ம தரப்பில் வந்து எடுத்து சொன்னார். இன்றைய வாதம் அவருடைய முடிவடைஞ்ச பின்னாடி எதிர் மனுதாரர் தரப்பு வந்து முற்றிலுமாக நம்மளுடைய வாதங்கள் நிறைவடைந்துருச்சு. நாளைக்கு அட்வொகேட் ஜெனரலுடைய தலைமை வழக்கறிஞர் அரசினுடைய தலைமை வழக்கறிஞருடைய பதிலுக்காக
நான் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவேன், வேறு யாரும் பேச அனுமதி இல்லை. ஸோ என்னோட 20 நிமிஷம் ரிப்ளையோட இந்த கேஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வழக்கு தொடர்ந்து நாளைக்கு 20 நிமிட அவருடைய ரிப்ளைக்காக வழக்கு வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு நாளைக்கு. ஸோ நாளையோடு அந்த வழக்கு நிறைவு பெறும்னு விசாரணை முடிவு வரும்னு நம்ம நினைக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதாவது நம்ம கோர்ட்டில் விரிவாக ஆர்கியூ பண்ணணும். நம்மளுடைய கட்சி என்னன்றதை நம்ம கோர்ட்டில் ஆவணங்களை வச்சு அது என்னன்றதை உள்ளே ஆர்கியூ பண்ணணும். உள்ளே என்ன ஆர்கியூ பண்ணன்றதை நம்ம ஒரு குறுகாக ஒரு ஷார்ட்டாக ஒரு பப்ளிக்கு நம்ம சொல்லுவோம். அதை மாற்றி பண்ணக்கூடாது. அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கி அவங்க கொடுக்கக்கூடிய சப்மிஷன்ஸை மட்டும் சம்மரைஸ் பண்ணிடுறேன் லைட்டாக. நம்ம ஸ்ரீராம் சார் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஆல்டர்னேட்டிவ் அப்பீல் ரெமடி இருக்குது. இதில் செக்ஷன் 63E ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்டில் இந்த மாதிரி இஓனுடைய உத்தரவுக்கு மேலே நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாம், நீங்கள் வந்து ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு முதல் பாயிண்ட்டாக அரசு தரப்புலேருந்தும் ஹெச்ஆர்என்சி தரப்புலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம பதிலளிக்கும் போது இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையின் போது ஹெச்ஆர்என்சிக்கான சீனியர் கவுன்சில் அப்பியர் இருக்காங்க, இஓக்கு சீனியர் கவுன்சில் அப்பியர் இருக்காங்க, டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக அப்பியர் ஆயிருக்காங்க, அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கார், கலெக்டர், கமிஷனர். ஸோ எல்லா பேருமே அப்பியர் ஆயிருக்காங்க அவங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் மூலமாக. அவங்க எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, ஒருத்தர் இது தீபத்தூணே இல்லைன்றாரு, ஒருத்தர் இது வந்து கிரனைட் கல்லுன்றாரு, ஒருத்தர் இது வந்து சர்வே ஸ்டோனுன்றாரு, ஒருத்தர் வந்து சமணனுடைய ஒரு அடையாளம்ன்றாரு, ஒருத்தர் அதெல்லாம் தாண்டி போய் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்றார், இது வந்து தர்கானுடைய ப்ராப்பர்ட்டின்றார். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு பதில்கள் சொல்லும் பொழுது இவங்க கிட்ட போய் நான் அப்பீல் போட்டால் எனக்கு அங்கே என்ன நியாயம் கிடைக்கும்? இதை தான் நீங்கள் ஒரு ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை முன் வச்சார். ரெண்டாவது பாயிண்ட்டாக கவர்மெண்ட் தன்னுடைய நிலையை வந்து எவ்வாறு இந்த கேஸில் செயல்படுதுன்றதை ரொம்ப அழகாக எடுத்து வச்சார். நம்ம இதுக்கு முந்தைய வழக்கான ஆடு கோழி பற்றி பலியிடுதல் வந்து மலை மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்து இரு மாறுபட்ட கருத்து வந்து 3வது நீதிபதிக்கு போய் அது வந்து கூடாதுன்றதை வந்து உறுதி செஞ்சாங்க. ஸோ அந்த வழக்கில் அரசு வாதாடும் பொழுது இந்த ஒருத்தருக்கு வந்து எப்படி நீங்கள் உங்களோட இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி வந்து தொழுகை பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் வந்து கடவுளை கும்பிடணுன்றதை நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க பல வருஷமாக இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அடையாளம் இல்லைனாலும் அதுக்கான ஆதாரங்கள் இல்லைனாலும் அவங்க அதை செய்கிறதா அவங்க சொன்னாலே அதை ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஒருத்தர் அவங்க தர்காக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ளே போய் நீங்கள் இப்படி தான் சாமி கும்பிடணும், இந்த முறையில் தான் செய்யணும்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கம் அந்த வாதத்தை அந்த வழக்கில் முன்னெடுத்து வச்சாங்க. ஆனால் அதே அரசாங்கம் இந்த வழக்கில் இன்றைக்கி பேசும்பொழுது எவ்விதமான ஒரு கருத்தும் அவங்க முன் வைக்கலை. அவங்க முழுக்க ஒரு மதத்தை சார்ந்தே அவங்க தன்னுடைய வாதத்தை முன் வச்சாங்க. இதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். இவங்க நியூட்ரலாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷன் மேலே ஓத்து எடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த ஓத்தை காப்பாற்றினாங்களான்ற ஒரு கேள்விக்குறி வந்து எழுது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை, அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்தான் அதுக்கான விஷயந்தான் காரணம்ன்றத நேரடியாக ரொம்ப சூசகமாக அதை கோர்ட்டில் சொன்னார். அதை தகுந்த முறையில் நீதிபதியும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம தீர்ப்பில் தான் அது எப்படி வரும், அது எப்படி பிரதிபலிக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். வந்து தீபத்துறை இல்லைங்கிறதுக்கு அவர் தொல்லியல் துறையிலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஆவணமும் கொடுக்கப்படலை. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவங்க கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்டாங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க இதில் பதில் சொல்லக்கூடிய பொசிஷனில் முதல்ல இல்லை, அவங்களோட ரெக்கார்டு அவைலபிளாக இல்லாதனால. ஸோ அவங்க வந்து நாங்கள் என்ன ஏதுன்றதை கேட்டுட்டு தான் நாங்கள் தெளிவாக படுத்த முடியும். இப்போதைக்கு எங்ககிட்ட அது சம்மந்தப்பட்ட தெளிவான விஷயங்கள் இல்லை. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த முழு மலையும் சர்வே செய்யப்பட்டு இது அத்தனையும் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கதை முன்னுரைச்சாங்க. ஆனால் அந்த தூணை பற்றி அவர் மன்னிக்கவும் நமது சகோதரர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கொடுக்கல. நம்ம மீடியா அட்ராக்ஷனுக்காண்டி மக்கள் மத்தியில் நம்ம பேசும் பொருள் ஆகணுன்றதுக்காண்டி பேசக்கூடாது. கோர்ட்டில் உண்மையிலே என்ன நடந்துச்சோ அதை தான் நம்ம வெளியே சொல்லணும். வேறு எதுவும் கேள்வி இருக்கு? தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை பிடிபடி எடுக்க முடியும்னு அதாவது முழுமையாக வந்து ஏற்கனவே இந்த வாதம் வந்து தனி நீதிபதியான திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இப்பையும் 2 அமர்வுகள் கொண்ட திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னாடி இதே வாதத்தை எடுத்து வைக்கப்பட்டது. பேசின அத்தனை சீனியரும் இதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. மீண்டும் நம்ம தீர்ப்பில் இதுக்கான பதில் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலைன்றதும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, மக்கள் அவர் ரொம்ப தெளிவாக அவர் குழப்பக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அதை ரொம்ப எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன்.
1920 யாருக்கு எந்த இடம்னு சிறப்பாக வகிக்கப்பட்டது. தி என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு த திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் அப்படின்றது முழுமையாக சொல்லப்பட்டுருச்சு. எக்ஸப்ட் தி ஆக்கிபைடு போர்ஷன் ஆஃப் த நெல்லித்தோப்பு என்ற இடம் 33 சென்ட். அங்கே இருந்து மேலே போகக்கூடிய படிக்கட்டுகள் தர்கா அப்படின்ற உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி இருக்குது. மலைன்றது ரெண்டு 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 உச்சத்தை கொண்டு வந்து, ஒரு பெரிய உச்சம், ஒரு சிறிய உச்சம். அந்த பெரிய உச்சத்தின் மேலே தான் அந்த தர்கா இருக்குது. ஸோ 1920 ஜட்மெண்ட்டில் இந்த தி நெல்லித்தோப்பு அண்ட் 33 சென்ட்ஸ் ஆஃப் நெல்லித்தோப்பு அண்ட் த ஸ்டேர்ஸ் லீடிங் டு தர்கா அப்படின்றத மட்டும்தான் அவங்களுக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. வேறு எதை பற்றியே தெளிவுரையும் அதில் இல்லை. அதில் நிறைய அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப எலாபரேட்டாக ஏன் அந்த உச்சியில் போய் அந்த மாஸ்க் இடம்பட்டுச்சு, ஏன் அந்த தர்கா அங்கே இடம்பட்டுச்சு, அன்னைக்கான காலகட்டத்தில் அந்த இஸ்லாமியருடைய இன்வேஷனில் இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு இருந்துச்சு, இன்றைக்கே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எல்லாம் பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு ஒரு இஸ்லாமியரோட ஆட்சி இருக்கும்போது அன்றைக்கி எப்படி இருந்திருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுதுன்ற அந்த சப்போர்ட் ஜட்ஜ் எழுதியிருக்கிறார். தன்னுடைய தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடியது 1996 தீர்ப்பு. 1994 வழக்கில் ஜஸ்டிஸ் கனகராஜ் அவர்கள் வந்து 93 ஒவ்வொரு முறையும் கார்த்திகை தீபம் ஏற்றும் போதும் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது, ஒவ்வொரு முறையும் அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் தான் ஏற்றப்படுது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் கடைசியாக சொல்லும்போது ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் 4 டைரக்ஷன் கொடுக்குறார். அதில் கன்வீனியண்ட்டாக 3வது போர்ஷன் அவர்களுக்கு டைரக்ஷனை அரசாங்கம், HRNC, EO எல்லாருமே மறைக்கிறாங்க. அதில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு இன்னும் கார்த்திகை தீபத்துக்கு 3 தினங்கள் மட்டுமே இருக்கிறனால நம்ம வந்து அவசர நிலையில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு பிறப்பிக்க முடியாதனால மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலையே இந்த வருஷம் ஏற்றுங்க. எந்த வருஷம் 1996. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது டைரக்ஷனில் இனி வரும் காலங்களில் பக்தர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அந்த கோயில் மற்றும் இந்த கார்த்திகை தீபத்தை பற்றின இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப தேவைகளுக்கு